மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய நல்ல ஆலோசனையின் அடிப்படையில் 1872 ஆண்டு மக்கள் கணக்கெடுப்பு நடைபெற்றது. சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு 8வது முறையாக மக்கள் ஜனத்தொகை கணக்கு எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 1/8/2026 முதல் 31/8/2026 வரையிலும் இந்த கணக்கெடுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 16வது மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இதன் மூலமாக டிஜிட்டல் செய்கிற போது அனைவருடைய இல்லங்களையும் இப்போது கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பிறகு 2வது முறையாக மக்கள் ஜனத்தொகை கணக்கெடுக்க இருக்கிறார்கள். அப்படி எடுக்கிற போது நம்முடைய அத்தியாவசிய தேவைகள், நம்முடைய பொருளாதாரம், அதே நேரத்தில் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை இதன் மூலமாக இந்தியா முழுவதும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு சிறந்த முறையிலே தங்கள் அத்தனை பேரும் 100க்கு 100% இதிலே பங்கு பெற்று எதிர்காலத்தில் உங்களுடைய பல்வேறு பணிகளை உங்களுக்கு ஆற்றுவதற்கு அரசுக்கு உறுதுணையாக இருக்கின்ற வகையிலே இந்த பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஆங்காங்கு இருக்கின்ற தங்களுடைய இல்லத்தினுடைய பட்டியல், அதற்கு பிறகு 2வது முறையாக மக்கள் கணக்கெடுப்பு என்கின்ற முறையில் உங்கள் இல்லங்களிலே எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் என்பதை பட்டியலிட்டு கொடுக்கின்ற போது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற நிலையை இந்தியாவிலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான அம்சம். ஆகவே இதை நிறைவேற்றுகின்ற வகையில் அனைவரும் ஆங்காங்கு இருக்கின்ற தங்களுடைய இல்லங்களில் சரியான புள்ளி விவரங்களை தந்து மக்கள் ஜனத்தொகை புள்ளி விவரமாக இந்தியாவிலே இருக்கிறது என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அந்த ஆசை கனவுகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.